ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஆந்திராவின் ஊட்டி என்று அழைக்கப்படும் அரக்கு வேலி அண்ட் பொரா கேவ்ஸ் 2 இடத்துக்கும் போக போகிறோம். விசாகப்பட்டினத்திலிருந்து காலம்புற 6:45 மணிக்கு கிளம்புற கிரண்டூல் எக்ஸ்பிரஸில் ஏறி அரக்கு வேலி நோக்கி பயணிக்க தொடங்கினோம். ரயிலில் பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் கூட்டம் தான். ஒவ்வொரு டனல்ஸ் வரும்போதும் அப்படி சத்தம் போட்டு அவங்க என்ஜாய் பண்ணும்போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து குழந்தையாவே மாறிடுறோம். இந்த ரயில் பயணமே ஒரு ஆனந்த அனுபவமாக இருந்தது. வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். அம்மம்மா ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம், பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயிலும் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில். இந்த இயற்கை அழகும் ராஜா பாட்டும் எவ்வளவு அற்புதமான காம்பினேஷன் இல்லை? ஒவ்வொரு டனல்லையும் இப்படி தாங்க சத்தம். இந்த த்ரில்லிங்கான ஜேர்னியில் 100 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிற பொரா கேவ்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரும். நாங்கள் அங்கே போன சமயத்தில் பயங்கர மழை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே பக்கத்தில் கொடையெல்லாம் விற்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெரிய கொடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேவ்ஸை நோக்கி நடக்க தொடங்கினோம். இந்த பொரா கேவ்ஸ் அரக்கு வேலி ரெண்டுமே அல்லூரி சீதாராமராஜு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். இங்கே நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. பின்னாடி அருவியோட பேக்ரவுண்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு நம்ம 80 அடி கீழே இறங்கி போகணும். இந்தியாவிலேயே மிகவும் ஆழமான குகை அப்படின்னு இந்த பொரா கேவ்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய குகைகளில் இந்த பொரா கேவ்ஸும் ஒன்று. இந்த குகையோட என்ட்ரன்ஸே 100 மீட்டர் அகலம், 70 மீட்டர் உயரம். அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. வாங்க இனி குகையை சுற்றி பார்க்கலாம். இந்த குகைக்குள்ளே இறங்குறதுக்கு நல்ல படிகள், பிடிச்சிக்கிறதுக்கு கம்பி அப்படின்னு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. செயற்கை விளக்குகள்லாமும் அங்கங்கே வச்சு நம்ம பார்க்குறதுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. 1880ஆவது வருஷம் வில்லியம் கிங் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை சேர்ந்த மாடு மேய்க்கிறவர் ஒருத்தர் தன்னோட காணாமல் போன மாட்டை தேடிட்டு வரும்போது இந்த குகையை கண்டுபிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த திறந்த வெளி மூலமாக இந்த குகைக்குள்ளே மழை பெய்யறது எத்தனை அழகாக இருக்குது பாருங்களேன். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன். இது மாதிரி சுண்ணாம்பு ஊசி பாறைகளை தான் நீங்கள் இந்த குகை முழுக்க பார்க்கலாம். இந்த பாறைகள் எல்லாம் குறைஞ்சபட்சம் 1 மில்லியன் இயர் ஓல்டு இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. குகைக்குள்ளே போய் அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் எல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும். இதை பாருங்கள், 2 மலைகளுக்கு நடுப்புற நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா? இதை பார்த்த உடனே எனக்கு ஜோர்டனில் பெட்ராங்கிற இடத்துல இதே மாதிரி தான் சிக்குன்னு ஒரு இடம், 2 மலைகளுக்கு நடுப்புற நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது ஞாபகம் வந்தது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஓப்பனிங் மூலமாக மழை வேற பெஞ்சுட்டுருக்கு. இந்த ராக்ஸ்லெல்லாம் பாருங்கள், மேலே இருந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கிற பாறைகளை ஸ்டேலாக்டைட் அப்படிங்கிறாங்க. கீழே இருந்து மேல் நோக்கி கூம்பு வடிவில் இருக்கிற பாறைகளை ஸ்டேலாக்மைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகைக்குள்ளே அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன சந்து பொந்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு வரதே அவ்வளவு த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்தது. குகை ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக என்னால் காமிக்க முடியல. ஆனாலும் இப்போ இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் பாருங்கள், மேலேருந்து எப்படி அந்த ஸ்டோன் ட்ரிப் ஆகி தொங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த சுண்ணாம்பு பாறைகளை தான் ஸ்டேலாக்டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் 1 மில்லியன் இயர் ஓல்டு அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குகை ஃபுல்லாக இருக்கிற ஃபார்மேஷனை பார்க்க நம்மளுக்கு அந்த குகையை விட்டு வெளியில் போகவே மனசு வரலைங்க. இதே மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி இருக்கிற ஒரு பாறை லிங்கம் வடிவில் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்னதாக கோயில் கட்டி நிறையா பேர் அங்கே போய் கும்பிட்டுட்டு வராங்க. இப்படி இந்த குகையை ஆசை தீர பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோஸ்தானி ரிவர். இப்போ மழை பெய்யறதுக்கும் அதுக்கும் பிரவாகமாக ஓடின்னு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மழை எக்கச்சக்கமாக பெஞ்சதுனால இங்கேருந்து அரக்கு வேலி போகிறதுக்கு ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணிட்டோம். டாக்ஸி ரைடும் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. வழி முழுக்க அத்தனை அழகு. எனக்கு என்ன ஒரே ஒரு குறைனா, மழை பெய்யறதுனால வெளியில் இறங்கி ஆசை தீர ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியலை. பொரா கேவ்ஸ்லேருந்து அரக்கு 20-25 கிலோமீட்டர் தான் தூரம்னா கூட ரொம்ப மழை பெஞ்சதுனால எங்களுக்கு போய் சேர்றதுக்கு 1 ஹவர் ஆகிடுது. நீங்கள்லாம் அரக்கு வேலி ட்ரிப்பை பிளான் பண்ணினீங்கன்னா கட்டாயமாக மழை இல்லாத சீசனாக பார்த்து போங்க.
மழை இருக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கே தவிர பயணம் ரொம்ப சிரமமாக இருக்குது. வழிநெடுக காஃபி பிளான்டேஷன், மூங்கில் தோட்டம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே நல்லபடியாக அரக்கு சேர்ந்துட்டோம். இங்கே மழை கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது பொரா கேவ்ஸில் நம்ம பார்த்த அதே கோஸ்தானி ரிவர் தான். ஆந்திரா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஹரிதா வேலி ரெசார்ட்டில் தங்கினோம். ரொம்ப பியூட்டிஃபுல் ரெசார்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு ரெடியாக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அன்னைக்கு ஈவினிங் எங்கேயுமே போகலை. மறுநாள் காலம்பரை கிளம்பி ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த அரக்கு ட்ரைபல் மியூசியத்துக்கு போனோம். இது நம்ம எப்பவும் பார்க்குற மியூசியம் மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாதிரி இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த அரக்கு பழங்குடியினர் வசிக்கிற கிராமத்துக்கு நம்ம போன மாதிரி ஒரு உணர்வு வருது. இதோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் அரக்கு ட்ரைபல் மியூசியம். அரக்கு பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறையை இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களோட கோவில் வரும். ஒரு பெரிய மரம், மரத்துக்கு கீழே ஒரு கல், பக்கத்துலேயே ஒரு புத்து, பூசாரி, குறி சொல்கிற அம்மா எல்லாரும் இருக்காங்க. இது அவங்கெல்லாம் வில்லு, அம்பு, ஈட்டிலாம் வச்சுட்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறது. இது அவங்களோட இசை கலைஞர்கள் வாத்திய கருவிகளோடு இருக்காங்க. இந்த அரக்கு பழங்குடி மக்களோட குடியிருப்புகள், அவங்க வீட்டில் பெண்கள் வேலை செய்கிறது, ஆண்கள் விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட தினசரி வேலைகளை ரொம்ப அழகாக பொம்மைகளாகவும் ஓவியங்களாகவும் வரைஞ்சி நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை பாருங்கள், அந்த மக்கள் சூரிய வழிபாடு பண்ணுறதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த மியூசியத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம பார்த்துட்டோன்னா அந்த பழங்குடியின மக்களை பற்றின அத்தனை விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்களோட தினசரி நடவடிக்கைகள் ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இதுதான் அந்த பெண்களோட திம்சா டான்ஸு. தினம் சாயந்தரம் 5 மணிக்கு இங்கே மியூசியமில் இவங்களோட டான்ஸ் இருக்குமா. ஆனால் அன்றைக்கி ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த நிகழ்ச்சி அங்கே நடைபெறலை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இந்த ட்ரைபல் விமன் நடத்துகிற கடை இருக்குது. எல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக இருந்ததுனால அங்கே கொஞ்சம் சிறுதானியங்களும் காஃபி பவுடரும் வாங்கிட்டேன். விலையெல்லாம் எதுவும் குறைச்சலாக இல்லை, நம்ம சிட்டியில் வைக்கிற அதே விலை தான். கொஞ்சம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே மழை திருப்பி ஆரம்பிச்சிட்டதுனால நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வெளியிலேருந்தே இந்த பத்மாபுரம் பொட்டானிக்கல் கார்டன், காஃபி மியூசியம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அரக்குள்ள காஃபி ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனால இங்கே இருக்கிற கடைகளில் ஒரு கடையில் காஃபி வாங்கி குடித்தோம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. இங்கேருந்து நாங்கள் விசாகப்பட்டினம் திரும்பி போன கதை தான் பெரிய கதை. நாங்கள் போகிறதா இருந்த ட்ரெயின் கேன்சல் ஆகிடுது. மழையினால் வழி ஃபுல்லாக நிறையா மரங்கள் விழுந்திருந்ததுனால பஸ் போக்குவரத்தையும் நிறுத்திட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஆட்டோக்காரர் ரொம்ப நல்லவராக இருந்தார். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போனார். வழியில் எல்லா இடத்துலையும் நிறுத்தி வியூ பாயிண்ட்ஸ்லலாம் காமிச்சு அவ்வளவு ஆசையாக எங்களுக்கு காமிச்சார். இதுதான் மெயின் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் எல்லோரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கீழே பார்த்தா மேகம்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அடிவாரத்தை நோக்கி வர வர மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுத்து. நானும் 2-3 இடத்துல நிறுத்தி இயற்கையை ஃபுல்லாக ரசித்து ஃபோட்டோ எடுத்து அனுபவிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்பினேன். இந்த அழகெல்லாம் என்னோடய கேமராவில் படம் முடிச்சு காமிக்கிறதுலாம் சான்ஸே இல்லைங்க. நீங்களே கட்டாயம் நேராக பார்க்கணும். வழியில் வேக வச்ச சோளம் நல்லா சூடாக விற்றாங்க, அதை வாங்கி சாப்பிட்டோம். இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற கோட்டா அப்படிங்கிற ஊரில் கொண்டு ஆட்டோக்காரர் எங்களை இறக்கி விட்டுட்டாரு. அங்கேருந்து விசாகப்பட்டினம் போகிறதுக்கு டாக்ஸி கிடைக்காம ஒரு பஸ் பிடிச்சி விசாகப்பட்டினம் போய் அங்கேருந்து இன்னொரு டாக்ஸி பிடிச்சி நல்லபடியாக ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை ஹைதராபாத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.